தெரியாதனமா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை காதலிச்சுட்டு இப்போ மிகப்பெரிய மினிஸ்டரா இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் காதலனால மிரட்டப்பட்டு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அப்படி ஒரு வேலையில தான் அந்த பொண்ணுடைய பையன் திடீர்னு காணாம போயிடுறாரு. அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. இப்ப இந்த கேஸ் போலீஸுக்கு வருதுங்க. அதுல இருந்து ஒவ்வொரு நொடியும் பல ட்விஸ்டுகளோட அச்சச்சோ அவரா அச்சச்சோ இவரா அப்படின்ற மாதிரி இந்த கதை நகரும். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு சீரீஸ். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரித்தம் அண்ட் பிரிட்ரோ அப்படின்ற ஒரு வித்தியாசமான சீரீஸ் உரிய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலனா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. இப்போ இந்த சீரீஸ் ஓடிடில தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்குங்க. அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோ. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பேங்கை காமிக்கிறாங்க. அப்படி அந்த பேங்க்ல பருதா போட்டுக்கிட்டு 2 லேடிஸ் வராங்க. அவங்க கையிலயும் ஒரு கடப்பாறை இருக்குங்க. அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா மேல ஒரு ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு அப்படியே அந்த ஏடிஎம் மிஷின் இருக்கும் பாத்தீங்களா, அதை தோண்டி எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு 2 லேடிஸுக்கு கால் பண்ணி அங்க ஒரு காரை எடுத்துட்டு வர சொல்ல, இப்ப அந்த 4 பேர் சேர்ந்து அந்த ஏடிஎம் மிஷினையும் ஒரு கைத்தல கட்டி அந்த கார்ல வச்சு இழுத்துட்டு போற மாதிரி இந்த கதை ஆரம்பிக்குதுங்க. அது எல்லாமே அங்க பிச்சைக்காரர் ஒருத்தர் இருக்காருங்க. அவரு பாக்குறாரு. கட் பண்ணா இப்ப பிரித்தம் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான பையனை காமிக்கிறாங்க. இவரு தாங்க இந்த படத்துடைய செகண்ட் ஹீரோ. அப்படி இவரு தன்னுடைய தாத்தாவை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அந்த ஸ்டேஷன்லயே வந்து அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்றாரு. என்ன காணாம போச்சுன்னு கேட்கும் போதோ, எங்க தாத்தாவுடைய ரேடியோ காணாம போயிடுச்சு, அது உள்ள ஒரு கேசட் இருக்கும், அந்த கேசட்ல எங்க பாட்டி பாடின ஒரு பாடல் இருக்கு, அதை தான் அவர் கேட்டுட்டு இருக்காரு, அதை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரி கேட்க, ஆல்ரெடி போலீஸ்காரங்க ஏடிஎம் மிஷினா காணாம போயிடுச்சுன்ற மாதிரி டென்ஷன்ல இருக்காங்க. இதை கேட்டதும் பயங்கரமா கோவம் வந்துருதுங்க. அதுவும் 500 ரூபாய் ரேடியோக்காக எங்க டைமை வேஸ்ட் பண்றியான்னு சொல்லி ஹீரோவையும் அவங்க தாத்தாவையும் அசிங்கப்படுத்தி அங்கிருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. பிரித்தமுக்கும் இது பெரிய அவமானமா இருக்குங்க. தாத்தாவையும் அங்கிருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி அங்கிருந்து கிளம்ப சொல்லிட்டு ஸ்டேஷனுக்குள்ள மறுபடியும் வராரு. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்டையும் ஒழுங்கு மரியாதையா எஃப்ஐஆர் போடுங்க, அது வரைக்கும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன்னு சொல்றாரு. டேய் என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, இங்க இருந்து நகர மாட்டியா, எங்க கிட்டயே திமிரா பேசுறியா, எப்பா ஆல்ரெடி ஒரு பெட்டி கேஸ்ல யார் மேல கேஸ போட்டு முடிக்கிறதுன்னு தெரியாம இருக்குல்ல, இவன் மேல போட்டு முடி, இவனை போட்டு லாக்அப்ல ஆட அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க நம்ம பிரித்தம தூக்கி இவங்க லாக்அப்ல வைக்க இவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அப்பதான் கொஞ்ச நேரத்திலேயே பெட்ரோ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வராருங்க. இவரு தான் நம்ம படத்துடைய ஹீரோ. அப்படி அவர் வந்த உடனே இருக்கிறவங்க எல்லாரும் மரியாதை கொடுத்துட்டு இருக்க, இப்ப அந்த காணாம போன பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேங்க்ல இருந்து 2 ஊழியர்கள் வந்து அங்க அந்த ஏடிஎம் மிஷின் கண்டுபிடிக்கிறது ரிலேட்டடா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிச்சைக்காரரும் அங்க ஐ விட்னஸ்க்காக வந்திருக்காரு போல. இதை எல்லாமே அங்க லாக்அப்ல இருக்கிற நம்ம செகண்ட் ஹீரோவான பிரித்தமும் கேட்கறான். சார் எங்க தாத்தாவை பாத்துக்கணும் சார், வெளியே மட்டும் விடுங்க சார், எனக்கு டைம் ஆகுது சார் அப்படின்ற மாதிரியே கத்திக்கிட்டு இருக்க. டேய் ஆல்ரெடி பெரிய கேஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம், நீ இன்னும் சும்மா கத்திக்கிட்டு இருக்க, சார் வெளியே விடுங்க சார், 15 நிமிஷத்துல அந்த ஏடிஎம் மிஷினை யாரு தூக்கிட்டு போனான்றத நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்ற மாதிரியும் சொல்ல போலீஸ் எல்லாம் வியந்து போறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோ அவரு லாக்கப்பை திறந்து நேரா இந்த பிரித்தம வெளியே தரன்னு எழுதிட்டு வராரு. அங்க ஒரு சிஸ்டம் முன்னாடியும் உட்கார வச்சுட்டு இதை நீ ஆக்ட் பண்ணி குற்றவாளிய 15 நிமிஷத்துல கண்டுபிடி, முடிஞ்சா கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டோம். இவரு இன்னொரு சேர்ல வந்து உட்கார இப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இது எல்லாத்தையுமே நம்ம பிரித்தம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேலையில தான் அவனுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 4 பேருடைய போட்டோவை அங்க பிரிண்ட் எடுத்து நேரா கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்டையும் கொடுக்குறான். இவங்க 4 பேர் தான் அந்த ஏடிஎம் மிஷின் வச்சிருக்கணும். முக்கியமா அதுல ஒருத்தன் ஆட்டோமொபைல்ஸ் கடை வேற வச்சிருக்கான், அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. எப்படி சொல்றேன்ற மாதிரி கேட்டதுக்கு எல்லாத்தையும் சாட்சியோட தான் சொல்றேன், நீங்க அந்த ஆட்டோமொபைல்ஸ் கடையில போய் பாருங்க உங்களுக்கே தெரியும்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ அவங்களோட போலீஸ் டீம் எல்லாமே அந்த கடைக்கும் வராங்க. அப்படி அந்த ஷட்டரை திறந்து பார்த்தா உள்ள ஒரு பருதா இருக்குங்க. அதே மாதிரி ஒரு ஏடிஎம் மிஷினும் இருக்கு. இதை பாக்குற ஹீரோக்கு பெரிய சஸ்பென்ஸ். இப்ப அந்த மிஷின்ல பணம் இருக்கான்னு பார்த்தா பணத்தை இவனுங்க உடைச்சி எடுத்துட்டு இருக்கானுங்க போல. இப்ப இவங்க 4 பேருமே ஒரு கல்யாணத்துல கலந்துக்கிறாங்க. அதாவது அந்த 4 பேர் கொள்ளையடிச்சானுங்க பாத்தீங்களா, அந்த 4 பேர்ல ஒருத்தனுக்கு தான் திருமணம். அப்படி அந்த திருமணத்துல வச்சு அவங்கள கையும் களவுமா பிடிக்கிறதுக்கும் போலீஸ் அங்க போறாங்க. அப்படி அங்க 4 பேரும் தப்பிச்சு ஓட ஒரு பெரிய சேசிங் நடக்குதுங்க. அந்த சேஸ் எல்லாம் பண்ணி அங்க ஒரு வழியா அந்த 4 பேரையும் கைது பண்றாங்க. அவங்களையும் தூக்கிட்டு வந்து லாக்அப்ல போட இப்ப அந்த பணத்தையும் மீட்டு பேங்க்ல கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோவையும் அதாவது செகண்ட் ஹீரோவையும் நம்ம ஹீரோ பாக்குறாருங்க. அவருக்கும் பெரிய சந்தோஷம். இப்ப பிரித்தமையும் அந்த லாக்அப்ல இருந்து வெளியே எடுத்துட்டு என்னோட கார்லயே கூட்டிட்டு போயிட்டு உன் வீட்டுல விடுறான்பா, நீ ரொம்ப இன்டெலிஜென்டான பர்சன் அப்படின்னு சொல்லியும் இவர் கார்ல கூட்டிட்டு போறாரு. அப்பதான் போற வழியில நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கும் போதோ, சார் அவனுக்கு 2 பேருமே ஏடிஎம் மிஷின் எடுக்கும் போதோ இன்னொரு 2 பேருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த போனுடைய விவரத்தை வச்சு அவங்க யாரு என்ன ஏதுன்ற மாதிரி நான் ட்ராக் பண்ணிட்டேன் சார். என்னால இந்த மாதிரி இன்டர்நெட்ல பூந்து ட்ராக் பண்றதுதான் எனக்கு அத்துப்படி அப்படின்ற மாதிரி
மாதிரியும் சொல்றான். அதே மாதிரி 4 பேருடைய நேம் கிடைச்சதும் Facebookல இந்த மாதிரி சோஷியல் வெப்சைட்லலாம் அவங்க போட்டோவை போட்டு பார்த்தேன். அதுல ஒருத்தனுக்கு திருமணம் அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சதுன்ற மாதிரிலாம் சொல்ல, சரிப்பா நீ என்ன வேலை பார்க்குறன்ற மாதிரி கேட்கும் போதோ, நான் சாதாரண வேக்கம் கிளீனர் விற்கிற பையன் சார். எவ்வளோ இன்டெலிஜென்ட்டான பிரெயின் இருக்க, ஆனா உனக்கு எவ்வளோ சின்ன வேலையா, நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே சேரலாமேன்ற மாதிரி கேட்க ஹீரோக்கோ அதெல்லாம் விருப்பம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டோம். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சார், எங்க தாத்தாவுடைய ரேடியோ பெட்டியை மட்டும் எப்படின்னா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க, ஏன்னா அதுல என் பாட்டியோட வாய்ஸ் இருக்கு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரியும் கேட்கறான். எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்குரியா பண்ண மாட்டேன், கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம். அங்க நம்ம ஹீரோ அப்படியே கிளம்ப, அப்பதான் கமிஷனர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. அதாவது அங்க ஒரு பெரிய மினிஸ்டர் இருக்காருங்க, அந்த மினிஸ்டருக்கோட வீட்டுல ஏதோ திருடு போச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. உடனே அதை போய் என்னன்னு பார்க்க சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு பதறி அடிச்சுக்கிட்டு போறாரு. இப்போ அங்க மினிஸ்டருடைய பிஏவும் வெளியே வராங்க. உள்ள வாங்க சார், ஒரு முக்கியமான விஷயம் காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னன்னு கேட்கும் போதோ மினிஸ்டரோட மனைவியோடைய மொபைல் தான் காணாம போச்சுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் எது மொபைல் காணாமா, இதுக்கு தான் என்ன அடிச்சு பிடிச்சி வர சொன்னீங்களா, எவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு திருடன் எகுதி குடிச்சு மொபைலை தான் திருடிட்டு போவானா, அது எப்படி பாசிபிளாக இருக்கும், அவங்களே எங்கன்னா மறந்து வச்சிருக்கலான்ற மாதிரிலாம் கேட்க, போலீஸில் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல மினிஸ்டருக்கும் அவங்க மனைவிக்கும் ஒரு பையன் இருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. அவன் பேர் வின்னிங்க. அவன் அப்படியே ஜாலியாக காரெல்லாம் ஓட்டி விளையாடிக்கிட்டு இருக்க, அவன் கையில் ஒரு சின்ன தழும்பு இருக்கிறதையும் ஹீரோ கவனிக்கிறாரு. டே வின்னி, உனக்கு உங்கள் அம்மாவோட மொபைலை பற்றி எதுனா தெரியுமான்னு கேட்ட உடனே அவன் கொஞ்சம் பயந்து போய் அங்கேருந்து ஓடிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த பிஏ கிட்டையும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வின்னி பையன் தான் எங்கேயோ எடுத்து வச்சிருக்கணும், இவனை கூப்பிட்டு தனியா விசாரிச்சா கண்டிப்பா சொல்லிடுவான்னு சொல்ல, எது அவங்க பையனையே நீங்க தனியா விசாரிக்கணுமான்னு சொல்லி இப்ப பிஏவும் மேல வந்து மினிஸ்டர் கிட்டயும் அவங்க மனைவி கிட்டையும் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, அவர் உங்க பையன் மேல சந்தேகப்பட்டு தனியா விசாரிக்கணும்னு சொல்றாருன்ற மாதிரியும் சொல்றாங்க. மினிஸ்டருக்கும் கோவம் வந்துருது, நேரா கீழே இறங்கி வராரு. அங்க வந்து நம்ம ஹீரோவையும் பாக்குறாரு. ஏயா என் பொண்டாட்டி போனு காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா நீ என்னன்னா என் பையன் கிட்டயே விசாரிப்பியா, சின்ன பையன் கிட்ட சந்தேகப்படுறியா அப்படின்னு ஹீரோவை போட்டு பயங்கரமா கத்துறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறாரு. ஹீரோவும் சரி உங்க போனோட மாடல் சொல்லுங்க, என்ன கலர்னு சொல்லுங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே ஈவினிங்குள்ள உங்க போனை ஒப்படைக்கிறேன்னு சொல்லியும் இப்ப அந்த போனை தேடியும் வெளியே கிளம்புறாருங்க. இப்ப நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு மொபைல் கடைக்கு வராரு. அந்த மொபைல் கடையில அந்த போனுடைய மாடலை சொல்லி அதே மாதிரி இன்னொரு போனை வாங்குறாரு. இப்போ தான் ஸ்டேஷனுக்கு வராரு. ஆல்ரெடி பிடிச்சி வச்ச அந்த 4 திருடர்கள்ல ஒருத்தனை கூப்பிட்டு நீ ஜெயில இருக்கும் போது சில சலுகைகள்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன், எப்படியோ ஏடிஎம் பணத்தை திருடினதுக்காக ஜெயிலுக்கு போற, அது கூட ஒரு போனையும் திருடுனு சொல்லிப்போ அப்படின்னு மினிஸ்டர் மனைவியோட போனை தான் திருடுன்ற மாதிரியும் அங்க அவரை சொல்ல வைக்க, இப்ப அவரை கூப்பிட்டுக்கிட்டு நேரா மினிஸ்டருடைய வீட்டுக்கு ஹீரோ வராரு. அப்படி அங்க டேபிள்ல எடுத்துட்டு வந்து இந்த போனையும் வச்சுட்டு இதுதான் உங்க மனைவியோட போனு, இவன் தான் அந்த போனை திருடுனான்னு சொல்ல, ஆனா அங்கிட்டும் மினிஸ்டர் இன்னொரு ட்விஸ்ட கொடுக்குறாருங்க. இப்போ அவரு ஒரு போனை எடுத்து வச்சு இதுதான் என் மனைவியோட போனு, எங்களோட பழைய அலமாரியில அவ மறந்து வச்சிருக்கா, அதை நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம், இப்படி அநியாயமா ஒரு ஃபேக் கேஸோட வந்திருக்கியே, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கான்ற மாதிரி ஹீரோவை போட்டு மினிஸ்டர் பயங்கரமா கத்துறாரு. ஹீரோவுமே அதான் சார் நான் முன்னாடியே சொன்னேன், உங்க வீட்டில் தான் அந்த ஃபோன் இருக்கும்ட்டு, நீங்க தான் சர்ச் பண்ண ஒத்துக்கல, இப்போ நீங்களே எடுத்து கொடுத்துறீங்க, அதுக்கு ஃபேக்கான கேஸை போடுவியா, நீ எல்லாம் என்ன இன்ஸ்பெக்டர், உன் பேர் என்ன பெட்ரோவா, உன்னை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி இப்போ மினிஸ்டரும் ஹீரோவா அங்கிருந்து கிளப்ப, இப்போ நம்ம ஹீரோ தன்னோட வீடு திரும்புறாரு. ஹீரோக்கு ஒரு மனைவி இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவும் தான் மனைவிக்கு தெரியாம தான் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அங்க கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருதுங்க. அதாவது மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன டிரான்ஸ்ஃபர், சைபர் செல்லுக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஹீரோக்கும் ஒரு மாதிரி பதறிடுது. நான் கிரைம் பிரான்ச்ல வேலை செய்கிறவன், சைபர் செல்லை பத்தி எதுவுமே தெரியாது, அங்க போய் என்ன பண்றதுன்ற மாதிரி அவருக்கும் புரியல. இப்போ அடுத்த நாள் சைபர் செல்லையும் இவர் வந்து உக்காந்துட்டு இருக்க, அந்த சிஸ்டம் ஓபன் பண்ற பாஸ்வேர்டை கூட நம்ம ஹீரோக்கு போட தெரியாதுங்க. அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பாஸ்வேர்டை எப்படி போடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோக்கு சொல்லி கொடுக்க, அதை கேட்டு கேட்டு அங்க போடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு வராருங்க. என்னோட கம்ப்யூட்டர் சர்வர் அங்க ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, அதுல எதனா ஆதாரம் இருக்கான்னு கேட்க, சார் கம்ப்யூட்டர் சர்வருக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜுக்கும் என்ன சம்பந்தம், திருடுறவன் ஆன்லைன்ல தான் திருடுவான் அப்படின்னு சொன்னாலும் ஹீரோவால அதை புரிஞ்சிக்க முடியல. இப்ப அங்க எல்லாரும் முன்னாடியும் ஹீரோவை அசிங்கப்படுத்திட்டு இவர் என்ன பெட்டி கடை வச்சிருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காருன்ற மாதிரியும் அங்க சொல்லிட்டு போறாங்க. இதுவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ அதே இடத்துல இருக்கிற அந்த பொண்ணு தான் ஹீரோ கிட்ட வந்து கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு, நீங்க இப்பதானே சார் வந்திருக்கீங்க, போக போக உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும், கத்துப்பீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ ஹீரோ கமிஷனரை வந்து பாக்குறாரு. எனக்கு இந்த சைபர் செல்ல இருக்கிறதெல்லாம் செட் ஆகல சார், கிரைம் பிரான்ச்லயே மாத்துங்க, எனக்கு அங்கதான் வேலை பார்க்க வரோம். மினிஸ்டர் வெஞ்சர்ஸை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றாருன்னு சொன்னாலும் அங்க கமிஷனர் கேட்கற மாதிரி தெரியலைங்க, நீ கொஞ்ச நாளைக்கு அங்க வேலை பார்த்து தான் ஆகணுன்ற மாதிரியும் வற்புறுத்துறாரு.
இன்னொரு பக்கம் பிரித்தம் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம செகண்ட் ஹீரோ. அவரை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ வராரு. சார் என்ன சார் என் ரேடியோவை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்க, தம்பி நான் இன்னும் அதை கண்டுபிடிக்கல, அதுக்கு முன்னாடி உன்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போமா அப்படின்னு கேட்க, சரி சார் அதே மாதிரி எனக்கு ஒரு வேலை பண்ணி கொடுக்குமா. என்ன வேலை சார்? நான் இப்போ சைபர் செல்லுக்கு மாறிட்டேன், அங்க நிறைய கிரைம்லாம் வருது, நீ ஒரு நல்ல ஹேக்கர்னு தெரியும், எனக்கு நீ உதவி பண்ணி சில கேசஸ்லாம் சால்வ் பண்ண கொடுக்கணும். அப்படி பண்ணனா உங்க தாத்தாவோட ரேடியோவை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், அப்படி இல்லைனா கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எவ்வளவு பெரிய கேஸ் எல்லாம் நம்ம செகண்ட் ஹீரோவான பிரித்தம் கண்டுபிடிக்கிறாரே, அவங்க தாத்தாவோட ரேடியோவை அவரே கண்டுபிடிக்கலாமேன்ட்டு. ஹீரோவால இன்டர்நெட் ஆக்சஸ் உள்ள விஷயங்களை மட்டும் தாங்க கண்டுபிடிக்க முடியும். இந்த ரேடியோ ஆஃப்லைன்ல யாரோ திருடிட்டு போயிருக்காங்க, அதனால அவரால் தேட முடியல. இப்போ ஹீரோ இப்படி மிரட்டினதுனால நம்ம செகண்ட் ஹீரோவான பிரித்தமோ வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. இப்ப ராத்திரி தன்னுடைய வீட்டுக்கு வராரு. அங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி போர்ட்லாம் வச்சு நம்ம ஹீரோவோட மனைவியும் நிறைய டெக்கரேட்லாம் பண்ணிருக்க. அப்ப நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் கால் பண்றாங்க. அவங்க தன்னுடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கிறதாவும் சொல்றாங்க. ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து தான் அந்த மெசேஜ் வந்திருக்கு. அந்த நம்பர்ல இருக்கிறவனும் என் மனைவி ஒரு பையனோட அஃபேர் வச்சிருக்கா, இப்போ கோவால இருக்கிற ஒரு இடத்துல தான் ரூம் போட்டு தங்கியிருக்கா, விடிஞ்சா நியூ இயர், அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு தானும் சுட்டுப்பேன்ற மாதிரியும் அதுல போட்டிருக்கு. யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஜேர்னலிஸ்டும் நான் இதை மீடியால போட போறது இல்ல, நீங்க எப்படின்னா அதை சால்வ் பண்ணுங்கன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இப்ப ஹீரோ தான் மனைவியோட சேர்ந்து பர்த்டேவை கொண்டாடாம ராத்திரியில அந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு. உடனே அந்த பிரித்தம் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட், அதான் இப்ப புதுசா சேர்ந்திருப்பாருங்க, அவருக்கும் கால் பண்ணி இந்த கேஸை பத்தி சொல்ல, இதுல 3 உசுறு சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொன்னதும் பிரித்தமுடைய ரியாக்ஷன் மாறுது. பிரித்தமோட மைண்ட்ல யாரோ லைட் ஹவுஸ்ல இருந்து கீழே குதிக்கிற மாதிரிலாம் இமேஜின் பண்றான். அதனால அந்த சம்பவத்துக்கும் ஒத்துக்கிறான். இப்பதாங்க அதே கோவால இருக்கிற ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு பாத்தீங்களா, பிரைவேட் நம்பர்ல இருந்து. அந்த நம்பரை காமிக்கிறாங்க. அவரு ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு தான் மனைவியை போட்டு தள்ளத்துக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க இந்த சைபர் செல்லுக்கு வர நம்ம செகண்ட் ஹீரோவுமே நேரா ஹீரோவை பாக்குறாரு. இப்ப அந்த போன்ல மெசேஜ் வந்தது பாத்தீங்களா, அந்த டேட்டாவை வச்சு அந்த போன் எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரியும் லொகேட் பண்ணி பார்த்தா அது ஒரு பெரிய ஏரியாவை காமிக்குதுங்க. ஆனா சரியா எங்க இருக்கு அப்படின்றது மட்டும் காமிக்க மறுக்குது. அப்ப இவங்க ஒரு மெயில் ஐடியை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அந்த போன்ல யூஸ் பண்ற ஒரு மெயில் ஐடிங்க. இப்போ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் மட்டும் அனுப்புங்க, அந்த மெயிலை மட்டும் அவர் கிளிக் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரியோ சொல்றாங்க. அப்படி அனுப்பிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இவங்களுக்கு அந்த லொக்கேஷன் கிடைக்குதுங்க. இப்போ அந்த நபர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்ற மாதிரியும் இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவர் கையில் அப்போ கண்டிப்பாக துப்பாக்கி இருக்கும். அப்படி அந்த துப்பாக்கியை வச்சு தான் அஃபேரில் இருக்கிற அவங்க மனைவியை போட்டு தலை பார்க்குறாரு. அதுக்குள்ளே நம்ம பிடிச்சாகணுன்ற மாதிரி 2 பேரும் வேக வேகமாக போகிறாங்க. இப்போ அந்த நபருடைய மனைவியோடைய பேரை எடுத்து பக்கத்தில் எந்த ஹோட்டலில் அவங்க ரூம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவையும் இவங்க எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஹோட்டலுக்கு தான் அவர் போயிட்டு இருக்கணுன்ற மாதிரியும் சொல்லிட்டு இப்போ வேக வேகமாக அந்த ஹோட்டலை நோக்கி அவங்க போகிறாங்க. இப்போ 2 ஹீரோக்கெல்லாம் அங்கே வரதுக்கு முன்னாடியே அந்த மர்ம நபர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனும் 7வது ஃப்ளோரில் இருக்கிற தான் மனைவியோட ரூமை நோக்கி போயிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு லிஃப்ட் வேற இருக்குங்க, அந்த லிஃப்ட்ல தான் அவன் போயிட்டு இருக்கான் போல. இப்போ இவங்களும் படிக்கட்டில் ஓடி போகிறாங்க. அப்படி அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிற அந்த மர்ம நபரையும் அவங்க பார்க்குறாங்க. பின்னாடி இருந்து துப்பாக்கியை காமிச்சு தயவு செஞ்சு உன் துப்பாக்கியை கீழே போடு, இல்லைன்னா அவ்வளோதான்ற மாதிரியும் அவங்க சொல்ல, இப்போ அந்த மர்ம நபர் அப்படியே திரும்பிட்டு அங்க நம்ம ஹீரோ 2 ஹீரோக்களையும் பார்த்து துப்பாக்கியால சுடுறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அதான் பெட்ரோ இன்ஸ்பெக்டர். அவரு நீ மட்டும் உன் பொண்டாட்டி முன்னாடி போயிட்டு இப்ப கண்ணோட நின்னா நீ ஈஸியா உன் பொண்டாட்டிய போட்டு தள்ளிடலாம், ஆனா உன்னோட பையனை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா, அம்மா தொடர்பு இருந்தான்னு சொல்லி அப்பா போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்ற ஒரு பேரோடைய அவன் இந்த சமூகத்துல வாழ வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் அவனை ரொம்ப தப்பான பேரை வச்சு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். இப்படி ஒரு முடிவை நீ எடுக்கிறது மூலயமா உன் பையனோட வாழ்க்கை தான் நாசமாகும். இப்பவாச்சும் இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உன் பையனுக்காக அதை டிராப் பண்ணுவியா, இல்ல அதே கோவத்தோட போய் உன் பொண்டாட்டியோட கதையை முடிப்பியான்ற மாதிரி கேட்ட உடனே அந்த மர்ம மனுஷனுடைய மைண்ட் மாறுது. இப்ப அவன் தான் பொண்டாட்டி இருக்கிற ரூமோட கதவையும் உடைக்கிறாங்க. நேரா அந்த ரூமுக்குள்ளேயும் போறான். தான் மனைவி இன்னொருத்தரோட இருக்கிறதையும் அவன் பார்த்துட்டு, என்னை விட அவன் தான் முக்கியம்னு போனல, அவனையே நீ திருமணம் பண்ணிக்கோ, பையனை நான் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லி ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப. ஸோ அப்படி அந்த எல்லா கலவரத்தையும் நம்ம ஹீரோ ஒரு வாயாலேயே கண்ட்ரோல் பண்றாருங்க. இதையும் நம்ம செகண்ட் ஹீரோ பாக்குறாரு. அப்போதான் நம்ம ஹீரோவால பேசியே நிறைய பேரை மயக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ பிரித்தம் ப்ரோ 2 பேருமே ஒரு நல்ல நண்பர்களா மாறுறாங்க. அப்படி இந்த இன்ஸ்பெக்டர் தன்னுடைய வீட்டுக்கும் இந்த பிரித்தமை கூட்டிட்டு வர 2 பேரும் உட்காந்து ஜாலியா சரக்க போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டருடைய மனைவி அங்க வராங்க. அவங்களுக்கும் பயங்கரமான கோவங்க. உங்களுக்காக நான் எல்லா டெக்கரேஷனையும் பண்ணி
பர்த்டேவை கொண்டாடலான்னு இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா நீங்க என்னன்னா எங்கேயோ ஜாலியா வெளியே போயிட்டு வரீங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்கா, என்னை பத்தி யோசனையே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாங்க. ஹீரோக்கும் அங்க பயங்கர கோவம் வருதுங்க. இப்ப நான் போனதுனால 3 பேரோட உசுரை காப்பாத்திருக்கேன், இந்த கேக்க வெட்டியிருந்தேனா என்னத்தை நான் கிழிச்சிருக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் வாய் விட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நம்ம பையன் மேல அப்போ உங்களுக்கு அக்கறையே இல்லையான்ற மாதிரி அவங்க சொல்லும் போது தான் ஆக்சுவலி அவங்க பையனுக்கு தான் பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா பதிலுக்கு ஹீரோவோ எங்க பையனை காட்டு பையனை காட்டு அப்படின்ற மாதிரி அந்த வீடு முழுக்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. அப்பதான் இவங்க 2 பேரோட பையன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே தவறிட்டான் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதனாலதான் அவங்க மனைவி எப்பவுமே சோகமா இருக்காங்க போல. இதெல்லாம் அங்க இருக்கிற பிரித்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தா கொஞ்சம் தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டோம். அவரு அங்க இருந்து போறாரு. வழக்கம் போல அடுத்த நாள் காலையிலையும் அதே சைபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹீரோ வேலைக்கு வர அங்க கீபோர்ட்லாம் பாக்குறாரு. ஏபிசிடிலாம் மாறி மாறி இருக்கும்ல கீபோர்ட்ல, அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா ஏபிசிடி நான் வரிசையா படிச்சா கீபோர்ட்ல ஏன்டா இப்படி இருக்கு, எப்படிடா டைப் பண்ணதுன்ற மாதிரிலாம் ஹீரோக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்காரு. சார் கொஞ்சம் இருங்க சார், எல்லாத்தையும் உங்களுக்கு பொறுமையா சொல்லி கொடுக்குறேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம பிரித்தம் நிறைய வாட்டி இந்த போலீஸ்காரரை மீட் பண்ணி எப்படி இந்த கம்ப்யூட்டரை கத்துக்கிறது, அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு கால் வருதுங்க. என்னன்னு பார்த்தா ஸ்டேஷன்ல இருந்துதான், அதாவது நம்ம ஹீரோவுடைய தாத்தா ரேடியோ கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இவங்க 2 பேருமே ரொம்ப ஆசையா அங்க ஓடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா கான்ஸ்டபிள் நிறைய ரேடியோலாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்க, அதுவும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. அதுல தாத்தாவோட ரேடியோவையும் அவர் எடுக்கிறாரு. சார் இந்த ரேடியோ தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு அங்க சந்தோஷம் தாங்கலங்க. இப்ப பிரித்தமும் அந்த ரேடியோக்குள்ள அந்த பாட்டி பாட்டு பாடின கேசட் இருக்கான்னு பார்த்தா கேசட்டை காணோம். சார் என்ன சார் கேசட் இல்லாம வந்திருக்கு, அப்போ இந்த ரேடியோ வச்சு நான் என்ன பண்றது, முக்கியமான விஷயமே எங்க பாட்டியோட வாய்ஸ் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, யோ கான்ஸ்டபிள் என்னையா வேலை பாக்குறீங்க, இந்த கேசட்டோட நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கணும்ல, சரி ஓகே எப்படின்னா இந்த கேசட்டை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா, அதுதான் உன்னோட வேலைன்ற மாதிரி கான்ஸ்டபிளை மறுபடியும் அந்த தேடுற வேலைக்கு இங்க ஹீரோ அனுப்புறாரு. அப்பதான் நியூஸ்ல ஒரு முக்கியமான செய்தி வருதுங்க. அதாவது ஊருக்குள்ள ஒரு மினிஸ்டர் இருந்தாரு பாத்தீங்களா, அந்த மினிஸ்டருக்கும் அவங்க மனைவிக்கும் பிறந்த அவங்க பையன் வின்னி திடீர்னு காணாம போயிட்டானா. அததான் அங்க ரொம்ப தீவிரமா எல்லாரும் விவாதிச்சுட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோக்கும் ஒரு பிளான் வருது. அங்க பிரித்தமும் ஹீரோ கிட்ட வந்து, சார் உங்களை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணது மினிஸ்டர் தான், இப்போ மினிஸ்டரோட பையனே காணோம், அதை நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி நீங்க பழைய டிபார்ட்மெண்ட்டுக்கே போயிடலான்ற மாதிரி சொல்ல, இந்த ஐடியா நல்லா இருக்கேன்ற மாதிரியும் இதுல இன்வால்வ் ஆகுறாங்க. இப்போ மினிஸ்டரோட ஆபீஸ்ல இருந்து வேற சைபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்களை இங்க கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அவர் கூட வேலை பார்க்குற அந்த லேடியும் வராங்க. மினிஸ்டரோட வீடே அங்க கலவரமா இருக்குங்க. எல்லா இடத்தையும் அந்த பையனை தேடிக்கிட்டு இருக்காங்க போல. இப்போ மினிஸ்டர் பிஏக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அதாவது அந்த கடத்தப்பட்ட நபர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் உங்க பையனை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்ற மாதிரி கால் பண்றான். கடற்கரை ஓரத்துல உக்காந்துதான் அவன் பேசுறான். எனக்கு 50 மில்லியன் காசு வேணும், அதை கொடுத்தனா உங்க பையன் வின்னிய திருப்பி கொடுப்பேன், அப்படி இல்லனா அவன் கதையை முடிச்சிடுவேன்ற மாதிரியும் மிரட்டான். மினிஸ்டரும் அவங்க மனைவியும் பதறி போறாங்க. நாளைக்குள்ள அந்த காசை ஒப்படைக்கணும்ன்ற மாதிரியும் சொல்றான். எல்லாமே எனக்கு கேஷா தான் வேணும்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல அந்த ஃபோன் கால் கட் ஆகுதுங்க. இப்போ அந்த இடத்துல சைபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹீரோவும் அந்த லேடியும் நிப்பாங்க பாத்தீங்களா, அவங்களையும் கூப்பிடுறாங்க. அதையும் மினிஸ்டர் பாக்குறாரு. இவன் டுபாகூர் போலீஸ் ஆச்சு, இவனை எதுக்கு இதுங்க கூப்பிட்டீங்க, இல்ல இப்போ ஒரு சைபர் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு, நீங்க தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னீங்க அப்படின்னு ஹீரோ கிட்டையும் இப்போ அந்த குற்றவாளியோடைய நம்பரை கொடுத்துட்டு இவன் எங்க இருக்கான்னு கொஞ்சம் ட்ராக் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கும் எப்படி ட்ராக் பண்றதுன்னு தெரியாம ட்ரூ காலர்ல எல்லாம் போட்டு பாக்குறாருங்க. அவருக்கு எந்த விவரமும் கிடைக்க மாட்டேங்குது. அதான் நான் முன்னாடியே சொன்னேன் இவனுக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு, எங்க டைமை தான் நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மினிஸ்டர் பயங்கரமா நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிக்க, அப்பதான் ஹீரோக்கு கோவம் வந்து, சார் எங்களோட வேலையை எப்படி பார்க்கணும்னு எங்களுக்கு தெரியும் சார், நீங்க முதல்ல இந்த வேலையை எங்களை நம்பி கொடுங்க, ட்ரஸ்டோட ஒப்படைங்க, அதை நீங்க பண்ண மாட்டீங்க. அன்னைக்கு அந்த போனும் உங்க வீட்டில தான் இருக்கணும்னு சொன்னேன், அப்பயும் நீங்க கேட்கல, அதுக்கப்புறம் என்ன போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. இப்பயும் நான் ஒன்று சொல்கிறேன், முடிஞ்சா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹேக்கர் இருக்கான், ரொம்ப புத்திசாலியான பையன். அவனை கூப்பிட்டீங்கன்னா அவனோட உதவியோட உங்க பையன் எங்க போனா அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சு கொடுப்பான். என்னையும் இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணுங்க, முடிஞ்சா இதை பண்ணுங்க, இல்லையா என்னை வேலையை விட்டு தூக்குறீங்களா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் பார்க்கும் போது மினிஸ்டருக்குள்ளேயும் ஒரு கேள்வி வருதுங்க. ஒருவேளை இவர்கிட்ட இந்த கேஸை கொடுத்தா கண்டிப்பா கண்டுபிடிப்பாரோன்ட்டு. ஏன்னா முன்னாடி ஒரு ரிசல்ட் வந்திருக்கோம்ல, அதை வச்சுதான் இப்போ தான் பிஏவை அனுப்பியும் வெளியில கோச்சிட்டு போற ஹீரோவையும் தடுத்து நிப்பாட்ட வைக்கிறாரு. இப்போ ஹீரோ கிட்டையும் இந்த கேஸை கொடுக்கறதா சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ நேரா நம்ம பிரதமர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டு மினிஸ்டரை வந்து பாக்குறாரு. டக்குனு வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதும் மினிஸ்டரோட பிஏ, சார் இவன் வேக்யூம் கிளீனர் விக்கிறான் சார், இவன் போய் ஹேக்கரா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. எங்க வீட்டுக்கே விற்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேரையும் மட்டம் படுத்துறாரு. பரவாயில்ல இவங்களை நம்பிட்டோம், இவங்களை நம்பி இப்ப இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம், என்ன பண்றாங்கன்னு பாப்போன்ற மாதிரி டைம் கொடுக்க, இப்ப நம்ம செகண்ட் ஹீரோவுமே அங்க வேக வேகமா
ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்கார்றாரு. அதே வேலையில தான் அந்த கிட்னாப்பர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கும் நம்ம ஹீரோ கால் பண்ணி பேச, என்னையா காசு ரெடி பண்ணிட்டியா? ஐயா நான் மினிஸ்டரோட பிஏ பேசுறேன், நான் இன்னும் காசு ரெடி பண்ணல, எல்லாமே என்கிட்ட சில்லறையா தான் இருக்கு, அதை ஒரு பெட்டியில போட முடியலன்ற மாதிரிலாம் சொல்ல அந்த நபருக்கும் பயங்கர கோவம் வருது. என்னையா பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு எல்லாம் 500 ரூபாய் நோட்டா வேணும், சீக்கிரமா ரெடி பண்ணி ஒரு பெட்டியில அடைச்சி எனக்கு எல்லாத்தையும் கொடு, இல்லனா அவ்வளவுதான், இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் உனக்கு டைம் கொடுத்துருக்கேன், உனக்காக நாளைக்கு வரைக்கும் டைமை எக்ஸ்டெண்ட் பண்றேன், அதுக்குள்ள கொடு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இப்போ மினிஸ்டர் கிட்டையும் அந்த போனை கட் பண்ணி கொடுத்துட்டு, எவ்வளவு நேரம் அவன் கூட பேசினதே அவனுடைய சிக்னலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டோம். நேரா பிரித்தம் கிட்டேயும் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்க, பிடிச்சாச்சு நீங்க அப்பயே வச்சிருந்தாலும் பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். இவர் ஒரு லொகேஷனை சொல்றாரு. இதுதான் அந்த மர்ம நபர் பேசின லொகேஷன், அவர் போன் எங்கெல்லாம் அவர் டிராவல் ஆகிறாரோ அந்த லொகேஷனை காமிக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்க, அப்படி கடற்கரை ஓரம் இருக்கிற ஒரு வீட்டுல அந்த லொகேஷன் போய் எண்ட் ஆகுதுங்க. அப்ப அந்த வீட்டுல தான் அந்த மர்ம நபர் இருக்கணும், அதே வீட்டுல தான் அந்த பையனையும் கடத்தி வச்சிருக்கணும். அங்கிட்டு போனா 2 பேரையுமே நம்ம பிடிச்சிடலான்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த வீட்டு லொகேஷனை நோக்கியும் ஒரு போலீஸ் டீமை இவங்க அனுப்புறாங்க. அப்படி நம்ம ஹீரோ அவரோட டீம் எல்லாரும் அந்த வீட்டை சுத்தி இப்போ கண்காணிச்சுக்கிட்டு இருக்க, முதல்ல உள்ள பையன் இருக்கானா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவசரப்பட்டு உள்ள போய் அதுக்கப்புறம் பையன் இல்லனா அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதே வேளையில இங்க வீட்டுல இருக்கிற ஹீரோவை நம்ம பிரித்தம் கூப்பிடுறான். இந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு நபர் மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு அங்க இந்த மினிஸ்டரோட மனைவி மேல அவன் ஒரு சந்தேகப்படுறான் போல. அதை சொல்றான். டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, பையனுடைய அம்மாவே பையனை கடத்திருப்பாங்களா? என்னடா இது? சார் கடத்திருப்பாங்கன்னு சொல்லல, ஆனா அவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த 2 நாளா அவங்க முகத்தை நான் பாக்குறேன், அது இல்லாம அவங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய போட்டோஸ் போடுறவங்க, அவங்க 9 நாளாவே எந்த போட்டோவும் போடல, ஸ்டோரியும் போடல. அப்போ முன்கூட்டியே அவங்க ஏதோ டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க, அது என்னன்னு கண்டுபிடிச்சா நம்ம கேஸுக்கு அது லிங்க் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அவங்க ஒரு ஏஐயை பயன்படுத்துறாங்க போல, ஒரு ஸ்பீக்கர் மாதிரி. அந்த ஸ்பீக்கரை இவங்க ஹேக் பண்றாங்க, அதுலயே கால்லாம் கனெக்ட் ஆகும். அதை வச்சு அவங்களோட ஹிஸ்டரியை பார்க்கும் போதோ அவங்க ஏதோ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் எப்படி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஏஐ கிட்ட கேட்டிருக்காங்க. மினிஸ்டரோட ஒய்ஃப் எதுக்கு பஸ் பிடிச்சி போகணும், அப்படி அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அதே தேதியில அந்த டிரைவரோட தான் அவங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கணும்னு சொல்லி இப்போ அந்த டிரைவரை வந்து இவங்க 2 பேரும் விசாரிக்கிறாங்க. டிரைவரும் அப்படி எந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் மேடம் போலன்ற மாதிரி நக்கலா பேச, இப்போ அவனை ஒரு ஓரத்தில் கூட்டு போயிட்டு அடின்னு வெளுக்க, அந்த தேதியில மேடம் ஆக்சுவலி ஒரு மாலுக்கு தான் போனாங்க, நான் அந்த மாலில் ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணேன், அவங்க மாலுல தான் இருந்தாங்கன்னு சொல்ல, இப்போ மேடம் போன அந்த மாலுக்கே இவங்க போய் பார்க்குறாங்க. அந்த மாலுக்கு பின் வழியா இன்னொரு வழி இருக்குங்க. அதை வச்சு பார்க்கும் போதோ இவங்க டிரைவர் கிட்ட மாலில் விட சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சி எங்கேயோ போயிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் கெஸ் பண்றாங்க. இப்போ அவங்களுடைய அந்த ஏஐ ஹிஸ்டரியிலேயே அகோண்டா ரெசார்ட் அப்படின்ற ஒரு ரெசார்ட்டுடைய நேம் இருக்குங்க. இப்போ அந்த ரெசார்ட்டுக்கும் வந்து சிசிடிவி கேமராவெல்லாம் இவங்க செக் பண்றாங்க. அவங்க மால் போன அதே தேதியில அந்த ரெசார்ட்டுக்கும் வந்திருக்காங்க போல. அப்படி அந்த ரெசார்ட்ல ஒரு பையனோட இவங்க ஒரு ரூமுக்குள்ள போற மாதிரி இவங்க பாக்குறாங்க. அடங்குய்யால அப்ப இந்த மினிஸ்டரோட மனைவிக்கே ஒரு பையனோட தொடர்பு இருக்கு போலறியே அப்படின்ற மாதிரி அப்பதான் அவங்களோட சுயரூபத்தையும் நம்ம ஹீரோக்கள் 2 பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ அந்த மர்ம நபருடைய அட்ரஸை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, ரொம்ப நாளாமே ரொம்ப தொலைவில் இருந்தே அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அந்த வீட்டுக்குள்ள இன்னும் பையன் இருக்கானா இல்லையான்னு இவங்களுக்கு தெரியலைங்க. அப்பதான் அந்த மர்ம நபர் அந்த வீட்டுல இருந்து ஏதோ கடைக்கு போக அதை ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோவே நுழைஞ்சி உள்ள பையன் இருக்கானான்ற மாதிரி தேடுறாரு. ஆனா உள்ள பையன் இல்லைங்க. ஆனா அதுக்கு பதிலா அவருக்கு சில போட்டோஸ் எல்லாம் கிடைக்குது. அது எல்லாமே இப்ப அந்த பையனை கடத்தினதா கால் பண்ண அந்த மர்ம நபர் அவனோட காதலியோட இருக்கிற போட்டோஸுங்க. அவங்க காதலி யாரு தெரியுமா? இப்ப இந்த மினிஸ்டரோட மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான். அவங்களோட ரொம்ப நெருக்கமா நிறைய இமேஜஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க போல. அதையும் இப்போ நம்ம ஹீரோ தன்னுடைய மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ அந்த மர்ம நபர் அந்த வீட்டுக்குள்ள வரத்துக்குள்ள அவர் அங்கிருந்து தப்பிக்கிறாரு. இங்க மினிஸ்டரும் கமிஷனர் கிட்ட, நீங்க சொல்லி இந்த கேஸை இப்ப 2 பேர்கிட்ட ஒப்படைச்சேன், ஆனா அந்த 2 பேருமே ஜோக்கர்ஸா இருக்கானுங்க, எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டானுங்க, இப்ப எங்க இருக்கானுங்களே தெரியலன்ற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோ நேரா மினிஸ்டரோட மனைவியை வந்து பாக்குறாரு. அவங்க கிட்டையும் இவர் எடுத்துட்டு வந்த போட்டோவெல்லாம் காமிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, எதுக்காக இந்த பையனோட சேர்ந்து நீ போட்டோலாம் இப்படி எடுத்திருக்க? இந்த பையன் தான் இப்போ உன்னோட பையனான வின்னிய கடத்திருக்கான். அப்ப அந்த கடத்தலுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்ன்ற மாதிரிலாம் கேட்க, ஐயோ என் பையனை கடத்தின விஷயம்லாம் தெரியாது, ஆக்சுவலி இந்த போட்டோல இருக்கிற நபர் என்னோட எக்ஸ் லவர் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கதையை சொல்றாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, திருமணத்துக்கு முன்னாடி நான் இவனை காதலிச்சேன், இவனோட இப்படி போட்டோலாம் எடுத்துக்கிட்டேன். ஆனா திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போட்டோவெல்லாம் வச்சு என்ன மிரட்டினா. ஒரு நாள் அந்த ரெசார்ட்டுக்கு என்ன கூப்பிட்டு என்கிட்ட 5 கோடி ரூபாய் வேணும்ன்ற மாதிரி டிமாண்ட் பண்ணா. அப்படி இல்லைனா உன்
கணவருக்கு இந்த போட்டோலாம் காமிச்சிடுவேன்ற மாதிரியும் சொன்னா. அதுல நான் நிறைய ப்ரெஷரா அனுபவிச்சேன். இப்ப வரைக்குமே அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதனால தான் அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு வந்ததாகவும் அவங்க சொல்றாங்க. ஆனா அவன் தன்னோட பையனை கடத்தின விஷயம்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் என் பையனை கண்டுபிடிச்சு கொடுக்கணுன்ற மாதிரியும் கேக்குறாங்க. ஹீரோவும் இப்ப அந்த லேடியோடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே உன் கணவர்கிட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டேன், உன் பையனை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்ற மாதிரியும் சொல்ல, இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய மெயின் வில்லனை காமிக்கிறாங்க. இவரு ஒரு மிகப்பெரிய ஹேக்கருங்க. இப்ப கூட ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்காரு. அங்க ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் வராரு. அவரோட மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டை போட்டு அப்படியே லாகின் பண்ணலான்னு பார்க்க பாஸ்வேர்டு ஃபர்காட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு இப்போ அவர் மொபைலையே வாங்கி கால் பேசுகிற மாதிரி கால் பேசிட்டு அந்த ஓடிபியை பார்த்துட்டு இப்போ அதில் லாகின் பண்ணி நிறைய ஹேக்லாம் பண்ணுறாருங்க. அதே வேளையில் ஒரு பீச்சில் உட்காந்து இப்போ அந்த மெயின் வில்லனோ இப்போ இந்த பையனை கடத்தான் பார்த்தீங்களா, அந்த பையனுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. டேய் முட்டாள், உன்னால ஒரு சீக்கிரட்டை கூட கரெக்டா வச்சிருக்க முடியாதா? போலீஸ்காரங்க நீ எங்க இருக்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி உன் வீட்டுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சி அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் தேடிட்டான். பையன் அங்க இல்ல அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் பத்திரமா இரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, ஆக்சுவலி இவன் சொல்லி தான் இந்த சைடு வில்லனே கடைசிருப்பான். இன்னொரு பக்கம் அந்த கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு ரெசார்ட்டுக்கு வர அந்த ரெசார்ட்ல ஒரு கேசட் இருக்கிறத பாக்குறாரு. அது நம்ம செகண்ட் ஹீரோவுடைய பாட்டியோடைய கேசட் தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. பார்த்தா அதுவும் அந்த கேசட் இல்லைங்க. இப்போ நம்ம ஹீரோக்கள் 2 பேருமே அந்த வீட்டில் இருக்கும் போதோ அந்த வீட்டுடைய சமையல்காரர் வந்து பேசுறாருங்க. சார் இந்த வீட்டில் உண்மையிலே ஒரு பேய் இருக்கு சார். அந்த பேய் தான் இப்போ அந்த விண்ணியை கடத்தி வச்சிருக்கு சார். ஏன்னா அவனோட கண்ணுக்கு மட்டும் வித்தியாசமா இந்த வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்கிறதுலாம் தெரியும் சார். முக்கியமா அவரோட மொபைல்ல நிறைய பல்லிகள்லாம் பார்ப்பாரு, நிறைய புது விஷயத்தெல்லாம் காட்டுவாரு. அது மட்டும் இல்லை சார், இந்த வீட்டில் நிறைய சாப்பிட்றதுக்கான பொருள் மிதக்கிற மாதிரியான பொருட்கள்லாம் காணாம போயிருக்கு சார். அதெல்லாம் யாரு திருடுனான்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஒரு சொல்றதுல ஒரு பெரிய க்ளூ இருக்குங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. ஒருவேளை இந்த விட்னி எதனா மொபைல் கேம் விளையாடுறானா, அது மூலயமா அவனுக்கு எதனா ஆபத்து வந்திருக்கான்ற மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ வைஃபை யூசேஜை பார்க்கும் போதோ அந்த வின்னியோடைய ரூம்ல இருந்து நிறைய வைஃபை டேட்டாலாம் யூஸ் பண்ணது தெரியுதுங்க. அதே மாதிரி அவன் பள்ளிக்கூடத்துல நிறைய தூங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. அப்போ நிறைய மொபைல்ல கேம் விளையாடி இருக்கான்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவன் ரூம்ல போயிட்டு எதனா கண்டுபிடிக்க முடியுமான்ற மாதிரி ஹீரோக்கள் 2 பேருமே கவனிக்க, அப்போ அங்கே வின்னியோடைய லேப்டாப் அங்கே இருக்கிறத இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. லேப்டாப்புக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சிருக்காங்க. அதுவும் 5 அட்டம்ப்ட் தான். ஒரு அட்டம்ப்ட் பார்க்குறாங்க, பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ண முடியல. இப்போ அந்த பாஸ்வேர்டை யாருன்னா தெரிஞ்சவங்க சொன்னாதான் இவங்களால ஓப்பன் பண்ண முடியும். வின்னிக்கு கண்டிப்பாக பள்ளியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அப்படி அதில் எதனா ஒரு பசங்களை பிடிச்சி அவங்க கிட்ட கேட்கலாம், அவங்க ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்கன்ற மாதிரியும் நம்புறாங்க. அங்கே ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வராங்க. அவனுக்கு ஒரு பர்கரை வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ அவங்ககிட்டயும் அந்த வின்னியோடைய பாஸ்வேர்டு, அதாவது சிஸ்டமோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அவனும் ஒரு பாஸ்வேர்டை சொல்றாங்க. இப்போ அந்த பாஸ்வேர்டை நம்ம ஹீரோக்கள் 2 பேரும் போட்டு பார்க்கும் போது தான் அதுல ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருக்கு. மினிஸ்டரோட பையன் அந்த வின்னி அப்படின்ற மாதிரி ஒரு கேம் விளையாடி இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. அது ஒரு சாதாரண கேம் இல்ல. அந்த கேம் விளையாண்ட நிறைய பேர் அவங்க உசுரையே தியாகம் பண்ணியிருக்காங்களாம். அதில் நிறைய டாஸ்க்லாம் கொடுப்பாங்களாம். முதல்ல ரொம்ப சின்ன சின்ன டாஸ்காக கொடுப்பாங்களாம். ஆனால் போக போக ரொம்ப கொடூரமான டாஸ்காக கொடுத்து ஒரு இடத்துல உங்க வாழ்க்கையே முடிகிற அளவுக்கு அவங்க பண்ணிடுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அதை சொல்ல சொல்ல நம்ம ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட மைண்டு மாறுது. ஏன்னா நம்ம ஹீரோவோட பையனும் தவறி இருப்பான்ல, கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பேட்டர்ல தானே நம்ம பையனும் தவறுனா அப்படின்ற மாதிரி அவர் அங்க யோசிச்சு பாக்குறாரு. ஏன்னா ஹீரோவோட பையன் ஒரு கிணத்துல குதிச்சிருப்பான். இப்போ அதை தான் இங்க வின்னியும் பண்ணிட்டு இருக்கான் போலன்ற மாதிரியும் ஒரு மாதிரி ஒரு நடுக்கம் வருது. அதே மாதிரி இந்த கேம் விளையாடுறப்போ ஒரு மேஜர் பிரச்சனை என்னன்னா, அவங்களுடைய போன் லேப்டாப்ல இந்த கேம் விளையாடுறது மூலயமா ஹேக் ஆயிடுமா. இந்த கேம்னு மட்டும் இல்லை, நம்ம இன்டர்நெட்ல யூஸ் பண்ற எத்தனையோ ஆப்புகள்ல நம்ம அக்ரின்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்றது மூலயமா நம்ம கேமராவுடைய ஆக்சஸும் லேப்டாப்ல இருக்கிற கேமராவுடைய ஆக்சஸ் எல்லாம் பயன்படுத்தி இந்த கேமரா மூலயமா நம்ம எல்லாரையுமே வாட்ச் பண்ற அளவுக்கு தான் டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதாகவோ நம்ம பேசுறது எல்லாத்தையுமே அவன் எதிர்க்க இருந்து கேட்டுட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி சொல்லி வச்ச மாதிரி இப்போ நம்ம ஹீரோ அந்த லேப்டாப் முன்னாடி உட்காந்து தானே எல்லாத்தையும் பேசுவாரு. அதை எல்லாத்தையும் இந்த மெயின் வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கேட்கறான். அந்த மெயின் வில்லனோ இப்போ நம்ம நிறுத்தமா பார்க்கும் போதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க, எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த பையனுடைய சிஸ்டம் பார்க்கும் போதோ அந்த பையன் நிறைய டாஸ்க் எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரியும் அங்க நம்ம பிரித்தம் அந்த மினிஸ்டருக்கும் அவங்க மனைவிக்கும் காட்டுறாரு. வீட்டுல இருக்கிற நிறைய நூடுல்ஸ் திருடுற மாதிரியும் நிறைய பொருட்கள் எல்லாம் அந்த பையன் திருடுற மாதிரிலாம் இருக்குங்க. இப்ப தெரியுதா, அந்த சமையல்காரரு ஏதோ இந்த வீட்டுல திருடு போகுது காணாம போகுதுன்னு சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே இதுதான். அப்பதான் நம்ம பிரித்தமுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. இப்போ கூட இந்த சிஸ்டம் ஹேக்கான சிஸ்டம் தான். அப்போ நம்ம இப்போ வீடியோ கால்ல இருக்கிறது எல்லாத்தையுமே எதற்கு அந்த ஹேக்கர் பாப்பான்னு சொல்லறதுக்குள்ள மெயின் வில்லன் அங்க கால் பண்றாரு. உங்க கூட ஒரு இன்டெலிஜென்ட் இருக்கான்ல, அவங்கிட்ட போனை கொடு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இவங்க பதறிடுறாங்க. டக்குன்னு அந்த லேப்டாப் ஸ்கிரீனை மூடுறாங்க. ஆனாலுமே அந்த மெயின் வில்லனால இவங்களால பார்க்க முடியுதுங்க. நீங்க இப்ப சோஃபா பக்கத்துல நிக்கிறீங்க, அங்க இருக்கிற ஜன்னல் வழியா உங்களை தாக்க பார்க்கலான்னு சொல்ல எல்லாரும் பயந்துடுறாங்க.
மெயின் வில்லன் எப்படி கேமராவெல்லாம் மூடினதுக்கு அப்புறம் கூட நம்மள கவனிக்கிறான்ற மாதிரி பிரித்தமும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் அவரு சில கொஸ்டினை அந்த மெயின் வில்லன் கிட்ட கேட்கிறாரு. என்னோட போன் எந்த கையில இருக்கு, நான் நிக்கிறேன்னா உக்காந்துட்டு இருக்கனான்ற மாதிரிலாம் கேட்கும் போதோ அங்க வில்லன் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டான். அதை வச்சு இந்த வீட்டுடைய வரைபடம் அவன் கிட்ட இருக்கு. அதை அவன் ஒரு ஏஐயா யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் செல்போன் சிக்னலை பயன்படுத்தி தான் இந்த வீட்டுக்குள்ள எங்க இருக்கான்னு அவன் கெஸ் பண்றான். இந்த வீட்டுக்குள்ள எந்த கேமராவும் வச்சில்ல அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இதையும் கேட்டு வில்லன் பிரமிச்சு போறான். என்ன மிஞ்சிற மூளை உங்ககிட்ட இருக்குடா அப்படின்ற மாதிரியும் சொல்றான். இப்ப அந்த போன் கால் கட் ஆகுதுங்க. வில்லன் எந்த லொகேஷன்ல இருந்து கால் பண்ணான்ற மாதிரி ஹீரோ கண்டுபிடிக்கிறான்னு பார்க்க, ஆனா ஹீரோவால அந்த லொகேஷனை கண்டுபிடிக்கும் போதோ ஒவ்வொரு கண்ட்ரி காட்டுது. இப்ப அந்த மெயின் வில்லன் ஹீரோவுடைய பர்சனல் மொபைலுக்கு கால் பண்ணி, உன் பேர் பிரித்தம் இல்ல ஜோஷ்வா தானே அப்படின்ற மாதிரி கேட்க, செகண்ட் ஹீரோக்கும் அங்க ஒரு மாதிரி பதறி போயிடுதுங்க. அப்பதான் அவருக்கு பின்னாடி ஒரு பிளாஷ்பேக் இருக்கு போல இருக்கு. அதை நினைச்சிட்டு இப்ப நேரா தான் தாத்தா கிட்ட வந்தோம், நம்ம உடனே இந்த ஊரை விட்டு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், அவர் தான் வீட்டுக்கு வராரு. தான் வீட்டுல இருக்கிற சில பொருட்கள் எல்லாம் தேடுறாரு. அவரோட பையனுடைய லேப்டாப் பார்க்கும் போதோ அந்த லேப்டாப்லயும் அந்த கேம் சொன்னாரு பாத்தீங்களா அது இருக்கிறத பார்த்து, அப்ப இந்த கேமால தான் நம்ம பையனையும் தவற விட்டுருக்கோம். அப்படி இந்த கேமை உருவாக்கின இதை வச்சு பசங்களை இப்படியெல்லாம் ஆட்டி படைச்ச அந்த வில்லனை போட்டு தள்ளியே ஆகணுன்ற மாதிரி அவரும் நினைக்கிறாரு. இங்க நம்ம செகண்ட் ஹீரோவான பிரித்தமுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குங்க. அதை ஓபன் பண்ணி பார்க்கும் போதோ அதுல ஒரு பென்ட்ரைவ் மாதிரியும் சின்ன ரெக்கார்டரும் இருக்கு. அதை பிளே பண்ணி பார்க்கும் போதோ அதுல ஒரு லைட் ஹவுஸ் இருக்குங்க. அந்த லைட் ஹவுஸை காமிச்சு, இதுல ஒருத்தர் பாதிக்கப்பட்டார்ல அவரோட பையன் தான் நானு அப்படின்ற மாதிரி அந்த மெயின் வில்லன் சொல்றாங்க. உன்னை நான் பழி வாங்காம போக மாட்டேன்ற மாதிரியும் சொல்றான். ஹீரோக்கு ஒரு மாதிரி பதறிடுது. இப்ப நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோவை வந்து பாக்குறாரு. நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிறல, என்ன மறைக்கிற, உண்மைய சொல்லு அப்படின்னு கேட்கும் போது தான் நம்ம பிரித்தம் இருக்காரு பாத்தீங்களா, தான் ஒரு நபரை போட்டு தள்ளியிருக்கேன் அப்படின்ற ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம பிரித்தம் ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லா படிக்கிற பையன். அவனுக்கு ஒரு சயின்ஸ் வாதியார் இருக்காரு. அவருடைய வகுப்புக்கு மட்டும் அவன் கொஞ்சம் சீக்கிரமா போனுங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் அவரு லேட்டா போனா கூட அந்த வாதியார் போட்டு பயங்கரமா அவமானப்படுத்திடுவாரு. ஆனா அவரோட கிளாஸுக்கு நம்ம பிரித்தம் 10 நிமிஷம் லேட்டா போறாங்க. மத்த எல்லா பசங்க முன்னாடியும் அந்த வாதியார் நம்ம பிரித்தம ரொம்ப கேவலப்படுத்துறாரு. அது இவனுக்கு பெரிய இன்சல்ட்டா இருக்குங்க. அந்த வாதியாரை எப்படின்னா பழி வாங்கணும்னு நினைக்கிறான். ஆல்ரெடி ஹேக்கிங்ல புலியா இருக்கிற நம்ம பிரித்தமுமே அந்த வாதியாருடைய லேப்டாப்பை ஹேக் பண்ணிடுறாங்க. அப்படி ஹேக் பண்ணது மூலயமா அந்த வாதியார் அடிக்கடி ஏதோ ஃபாரினுக்கு ட்ரிப் போவாரு போல. அப்படி ஒரு ஃபாரின் லேடியோட அவரு ஒரு தொடர்புல இருக்காரு போல. அதுக்கான போட்டோஸ்லாம் அதுல இருக்கு போல. அதை எல்லாத்தையும் எடுத்து இப்ப எல்லா மீடியாலையும் அதை லீக் பண்ணி விட்டுறாங்க. காலேஜ் முழுக்க அந்த போட்டோஸ் பரவுது. அதே வேளையில அந்த வாதியாரோட மனைவிக்கும் அந்த போட்டோஸ் இருக்கிறது தெரிய வருது. இப்ப அந்த வாதியார் அடுத்த நாள் தன்னுடைய கிளாஸுக்கு வரப்போ இந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு. பசங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி ரொம்ப அவமானமா ஃபீல் பண்றாரு. எல்லா பசங்களும் கை கூட்டி சிரிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ பிரித்தம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. வீட்டுக்கு வந்தா மனைவி கிட்ட இருந்து கூட அங்க பெரிய அவமானம் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு சொல்லி அந்த லைட் ஹவுஸ் மேல ஏறி அவரு கீழே குதிச்சிடுறாரு போல. இதுல நம்ம பிரித்தம் உடஞ்சு போறான். வாதியார் இப்படி ஒரு முடிவு எடுப்பாரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரியலீங்க. அதுக்கப்புறம் தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டு இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பேரை மாத்திக்கிட்டு இப்ப இங்க வந்து ஒரு சாதாரண வேலை பாக்குறதா அங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இப்ப அவங்க சன் மார்டின் அப்படின்னு சொல்றவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கணும்ன்ற மாதிரியும் அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம இவரு சொல்றாருங்க. மெயின் வில்லனை காமிக்கிறாங்க. மெயின் வில்லனும் சைடு வில்லனுக்கு கால் பண்ணி, அந்த பையன் என்கிட்ட தான் இருக்கான், பையனும் எனக்கு தான், காசு எனக்கு தான், போனை வச்சிருன்ற மாதிரியும் சைடு வில்லனை கலட்டி விட சைடு வில்லனுக்கும் ப்ரெஷர் ஆயிடுது. இப்ப எப்படி இவன் காசு வாங்கணும்ன்ற மாதிரியும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க மினிஸ்டரோட பையன் வின்னி இருக்கான் பாத்தீங்களா, அவன் கையில இருக்கிற ஒரு விரலையும் பயங்கரமா காயப்படுத்திட்டு இப்ப அதை ஒரு போட்டோ எடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்புறாங்க. இந்த வில்லன் இன்னும் கூடிய விரைவில் நீங்க அந்த காசை கொடுக்கலன்னு வைங்க, பையனே இப்படிதான் வருவான்னு சொல்ல இவங்க 2 பேரும் கதறி அழுகுறாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய சூட்கேஸ்ல அந்த 500 ரூபாய் நோட்டுகள் எல்லாத்தையுமே வச்சு அந்த காசை கொடுக்கறதாவும் ஒத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா பிரித்தம், அவரு ஒரு மொபைல் போனை உடைச்சி அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் அங்க ஒரு நோட்டுக்கு அடியில வைக்கிறாரு. இதை கண்டிப்பா அந்த வில்லன் கிட்ட கொடுத்துட்டு அவன் எந்த லொகேஷனுக்கு போறான்னு சொல்லி இதை வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறாரு. இதை பாக்குற ஹீரோவுமே இன்னொரு ஐடியா பண்ணி அது மேல டம்மியா இன்னொரு மொபைலை வைக்க சொல்றாரு. இப்ப மெயின் வில்லன் ஒரு பிரிட்ஜில் வெயிட் பண்றதாகவும் அங்க வந்து இந்த பிரித்தம் தான் அந்த காசை கொடுக்கணுன்ற மாதிரியும் சொல்றாங்க. பிரித்தமும் இப்ப அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு அந்த பிரிட்ஜுக்கு போக மெயின் வில்லன் நின்னுகிட்டு இருக்காருங்க. அங்க வந்த பிரித்தம போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஏண்டா அநியாயமா எங்க அப்பாவை இப்படி போட்டு தள்ளன, உன்னால் தாண்டா எங்க வாழ்க்கையே அழிஞ்சுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பிரித்தமோ அங்க நம்ம மெயின் வில்லன் கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாருங்க. அந்த தப்பை உணர்ந்துதான் நான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதா சொல்ல, இதெல்லாம் எனக்கு போதாது. எந்த லைட் ஹவுஸ்ல இருந்து எங்க அப்பா அவரோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரோ அதே லைட் ஹவுஸ்ல இருந்து நாளைக்கு காலையில 10:15 நீ எகுதி குதிக்கணும்.
அப்படி இல்லனா இந்த வின்னி பையனை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையில ஒரு வாட்சை கட்டுறாங்க. இதுல 8 மணி நேரம் டைம், அதுக்குள்ள நீ அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து குதிக்கணும், அப்படி இல்லனா வின்னி வரமாட்டான்னு சொல்லிட்டோம். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அப்ப அந்த பேக்ல இருக்கிற அந்த மேல ஒரு போனை வச்சிருப்பாங்கல்ல, அந்த போனையும் இந்த மெயின் வில்லன் தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்போ ஹீரோவுமே அங்க வீட்டுக்கு வராரு. நடந்த சம்பவத்தை பத்தி சொல்றாரு. இவங்க போன் வச்சு அனுப்பியிருப்பாங்கல்ல, இப்ப அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணியும் மெயின் வில்லன் இருக்கிற ஏரியாவை நோக்கி போறாங்க. அங்க போய் பாக்குறதுக்குள்ள மெயின் வில்லன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருக்கான் போலாங்க. என்னடா உள்ள இன்னொரு டிராக்கர் வச்சு கூட மெயின் வில்லனை பிடிக்க முடியல, இப்ப பணமும் போயிடுச்சு, நம்ம பையன் வின்னியும் எங்க இருக்கான்னு தெரியலையேன்ற மாதிரி இவங்க சிக்கி தணிவிக்க மெயின் வில்லன் இப்ப இவங்களோட காரை எடுத்துக்கிட்டு தாங்க போயிருப்பான். அப்போ ஒரு டோலை கிராஸ் பண்ணும் போது ஃபாஸ்டேக் ஒட்டியிருக்கோம்ல, அதை வச்சு அவன் எந்த டோலை கிராஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு மெசேஜ் வந்துருது. இப்ப அந்த இடத்த நோக்கியும் போலீஸ்காரங்க எல்லாம் கிளம்ப அப்படி அந்த காரையும் மீட் எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த காருக்குள்ளேயும் அவன் இல்லைங்க. இப்போ ஒரு பஸ்ல லொகேஷன் காமிக்குது. இப்ப அந்த பஸ்ஸுக்கும் நம்ம ஹீரோக்கள் 2 பேரும் ஓடுறாங்க. பார்த்தா பஸ்லயும் இல்ல, அங்க ஒரு மொபைல் போன் தான் இருக்கு. மொபைல் போன்லயும் இன்னும் 1 மணி நேரம் தான் உனக்கு மிச்சம் இருக்கு, அதுக்குள்ள லைட் ஹவுஸ்ல இருந்து நீ கீழே குதிக்கணும், இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்ட. அப்பதான் நம்ம ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா, அவருக்கு ஒரு ஐடியா வருதுங்க. நேரா பிரித்தம் கிட்ட வராரு. பிரித்தம் கையில இருக்கிற வாட்சையும் கலட்ட சொல்றாரு. வில்லன் கட்டி விட்டால அந்த வாட்ச் தான். இப்போ கொஞ்ச தளவு தள்ளி வந்து இவங்க 2 பேரும் பேசுறாங்க. அந்த வாட்ச்ல அவன் மைக்ரோஃபோன் வச்சிருக்கணும், அதை வச்சு நம்ம என்னெல்லாம் பேசுறான் அப்படின்றத அவன் ஒட்டி கேட்கணும். அதனால தான் நம்ம போற இடத்துல இருந்து தான் அவன் தப்பிச்சு போயிடுறான். இப்ப நான் ஒரு பிளான் பண்றேன், அவனுக்கு உன்னை பழி வாங்கணும் தான் இருக்கு. நீ அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து குதிக்க போறதா சொல்லு, கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்கு அவன் அந்த இடத்துக்கு வருவான், அங்க வச்சு அவனை பிடிச்சிடலான்ற மாதிரி இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. அப்படியே இவங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு நம்ம பிரித்தமே அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து குதிக்க போறதா சொல்லி இப்ப அந்த லைட் ஹவுஸை நோக்கியும் போக பிரித்தம் கையில இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன வாக்கி டாக்கியும் நம்ம ஹீரோ கொடுத்து அனுப்புறாரு. லைட் ஹவுஸை சுத்தி நிறைய போலீஸ்களை மறைமுகமா நிக்க வைக்கிறாரு. எல்லாரும் அங்க இருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோக்கு ஒரு சிந்தனை வருது. ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வின்னி பையனுடைய கையை காயப்படுத்தினதா ஒரு போட்டோ அனுப்புனானே, அதுல எந்த தழும்பும் இல்லை. ஆனா நான் முதல் வாட்டி மினிஸ்டரோட பையன் வின்னியை பார்க்கும் போது அவன் கையில ஒரு காயம் இருந்ததா பார்த்தேன். அது ஒரு தழும்பு. அந்த தழும்பு எப்படி திடீர்னு மறைஞ்சு போகும்? அப்போ அந்த வின்னி பையன் இந்த மெயின் வில்லனான இவங்கிட்ட இல்ல. கண்டிப்பா அவன் அந்த கேம் விளையாடி இருக்கணும். அந்த கேம் விளையாடும் போது அவன் பண்ண டாஸ்க் எல்லாமே சாப்பிட்ற பொருட்களை ஒளிச்சு வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மதக்கிற மாதிரியான பொருட்களை மறைச்சு வைக்கிறது தான். அதெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ மேபி அவன் அந்த வீட்லயே எங்கன்னா ஒளிஞ்சிருக்க கூடாதுன்ற மாதிரி கேட்க இது பிரித்தமுக்கும் கரெக்டுன்னு படுதுங்க. அப்போ அந்த வீட்டுல தண்ணி டேங்க்ல செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த வீட்டுல ஒரு ஏட்டையா இருக்காருங்க. அவருக்கும் நம்ம ஹீரோ கால் பண்ணி அங்க தண்ணி டேங்கை பார்க்க சொல்றாரு. அப்படி அந்த தண்ணி டேங்கை பார்க்கும் போதோ அங்கதாங்க அந்த வின்னி பையன் இருக்கான். அப்படி மினிஸ்டரோட பையனையும் அங்க இருந்து மீட்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே நம்ம பிரித்தமே லைட் ஹவுஸ் மேல வந்தா லைட் ஹவுஸ் மேலதான் அந்த வில்லன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல. உன்னை கீழே தள்ளி விட தாண்டா வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்தமையும் கீழே தள்ளி விட வர இவங்க 2 பேருக்கும் மேல சண்டை நடக்குதுங்க. அதையும் கீழே இருந்து ஹீரோ பாக்குறாரு. இப்போ நம்ம பிரித்தமையும் காப்பாத்துறதுக்கு இவங்க மேல ஓடி வராரு. அப்படி ஓடி வந்து அங்க இந்த மெயின் வில்லனை இவர் பிடிக்க, ஆனா அங்க நம்ம பிரித்தவமே இவன் மெயின் வில்லன் இல்ல, நான் தான் ஏதோ அவசரத்துல இவனை போட்டு அடிச்சிட்டேன், இன்னொருத்தன் தான் குற்றவாளின்ற மாதிரி மாத்தி சொல்றாருங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே அந்த மார்டின் அப்படின்ற மெயின் வில்லனை கைது பண்ணாம அங்க இவனோட அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இது மூலயமா மெயின் வில்லனும் அங்க திருந்த செய்யறான். இங்க பையனை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் பையனுக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பத்திரமா பாத்துக்கிறாங்க. அப்பதான் அந்த மினிஸ்டர் மனைவிக்கு போன் கால் வருதுங்க. அந்த எக்ஸ் காதலன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வேற உன் பையன் வேணா உனக்கு கிடைச்சிடலாம், ஆனா உன்னோட போட்டோவை நான் லீக் பண்ணிடுவேன், 5 மணிக்குள்ள எனக்கு காசு கொடுக்கலாம் லீக் பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்ட இப்ப இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. இன்னொரு வேலையில ஹீரோவுமே பிரித்தமோட வண்டியில வரப்போ ஹீரோக்குமே தெரியுங்க அங்க லைட் ஹவுஸ் மேல இருந்ததுதான் அந்த மெயின் வில்லன்ட்டு. ஆனா பிரித்தம் ஆல்ரெடி அந்த மெயின் வில்லனுடைய அப்பாவை அப்படி பண்ணதுனால அவங்க பையனான இந்த மார்ட்டினை காப்பாற்றணும்னு நினைச்சிருக்காரு போல. அதை இப்போ ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிரித்தம்க்கு சப்போர்ட்டிவா இருக்க, இதுக்கப்புறம் நான் வேற ஜாபுக்கு போயிடுவேன், எனக்கு ஒரு கியூட்டா பாட்டு மட்டும் பாட முடியுமா அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ ஒரு பாட்டு பாட சொல்ல ஹீரோவும் அந்த பாட்டு பாடுறாரு. ஹீரோ அது போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்போ ரெக்கார்ட் பண்ணதை நம்ம ஹீரோவோட மனைவிக்கு இந்த பிரித்தம் அனுப்பி விட்டுறான். ஆல்ரெடி சண்டையில இருக்கிற ஹீரோவும் அவங்க மனைவியும் ஹீரோ அந்த சாரி கேட்குற மாதிரி ஒரு பாட்டு பாடுவாருங்க. அதை பார்த்து தான் அவங்க சமாதானமாக இப்போ பிரித்தமும் நம்ம ஹீரோ கிட்ட அவ்வளோதான், மிஸ்டரோட பையனையே மீட்டு கொடுத்துட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு குவிய போது, உங்களோட டிரான்ஸ்ஃபரும் நடந்துடும், மறுபடியும் கிரைம் பிரான்ச்சுக்கு வந்துடலான்னு நினைக்க. ஆனால் அங்கே அந்த மினிஸ்டர் அந்த எல்லா பாராட்டையும் கமிஷனருக்கு கொடுத்துட்டு இப்போ அந்த டேங்க்ல இருந்து ஒரு ஏட்டையா தானே அந்த பையனை எடுத்திருப்பாங்க, அப்படி அந்த ஏட்டையாக்கு தான் புகாரம் சுட்டுறாரு. ஹீரோக்கு அந்த கிரெடிட் போகலங்க, எல்லா கிரெடிட்டையும் அந்த ஏட்டையா வாங்கிக்கிறாரு போல. ஹீரோக்கு இது ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த சோகத்தோட கார்ல அவர் போயிட்டு இருக்கும் போது தான் அங்க இந்த மினிஸ்டரோட மனைவி கால் பண்றாங்க.
அவங்க அழுதுகிட்டே அவங்களோட எக்ஸ் லவர் தன்னை மிரட்டின விஷயத்த பத்தி சொல்றாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கு நாங்க ஒரு பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டில் போயிட்டு டிவியை போடுங்கன்னு சொல்ல, இப்போ இவங்களும் தன் கணவரோட சேர்ந்து டிவியை பார்க்கும் போதோ அதுல சில நியூஸ் வருதுங்க. ஜேர்னலிஸ்ட் தான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே. அப்படி அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட இந்த போட்டோவை அனுப்பி ஏஐ மூலியமா அந்த போட்டோவில் கிரிக்கெட் பிளேயர் ஷேவாக் இருக்கிற மாதிரி மாற்ற சொல்றாங்க. அப்படி மினிஸ்டர் மனைவிக்கும் ஷேவாக்குக்கும் தொடர்பா அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வருது. ஷேவாக் கிட்டேயே இன்டர்வியூ கேட்குறாங்க. ஷேவாக்கும், ஏங்க நானே ஓப்பனிங்கில் இறங்கினா 10 ஓவரில் 100 ரன் அடிச்சேனா போனான்னு இருந்தேன், இப்போ ரிட்டையர் ஆகி சோகமாக இருக்கேன், நீங்கள் என்னன்னா இன்னொரு பொண்ணோட தொடர்புன்னு சொல்கிறீங்க, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கன்ற மாதிரிலாம் சொல்ல எல்லாம் ஏஐன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சஞ்சய் தத்துக்கும் நம்ம மினிஸ்டர் மனைவிக்கும் தொடர்பான்ற மாதிரிலாம் போட்டோ கசியுது. இப்போ அவரும் அதை மறுக்கிறாரு, அதை ஏஐன்னு சொல்றாரு. இப்போ அந்த ஒரிஜினலான போட்டோவை வெளியிட்டு பாத்தீங்களா மினிஸ்டர் மனைவியை அசிங்கப்படுத்தினேன்னு சொல்லி வேணுமுனே ஏஐல கிரியேட் பண்ணி இப்படியெல்லாம் சர்க்குலேட் பண்றாங்கன்ற மாதிரிலாம் சொல்ல, இப்போ அந்த இடத்துல இந்த மினிஸ்டர் மனைவியோட பிரச்சனையும் நீங்குதுங்க. அட்லாஸ்ட் அந்த இடத்துல அந்த எக்ஸ் லவரையும் வந்து இவங்க கைது பண்ணுறாங்க. அப்படி அவன் மேலே இந்த கேஸை போட்டு அவன் தான் அந்த மினிஸ்டர் பையனை கடத்த பார்த்தான் அப்படின்ற மாதிரி அவன் மேலே பழிய போட்டு இந்த கேஸ் ஃபைலையும் மூடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு அவங்க மனைவி கிட்ட இருந்து ஃபோன் கால். அதாவது நம்ம பிரித்தம் ஒரு வீடியோ எடுத்து அவங்க மனைவிக்கு அனுப்பியிருப்பாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் பிரித்தம் அவங்க மனைவிக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோ தான் நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சாரு, ஆனால் பேரும் புகழும் இன்னொருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்ற மாதிரிலாம் சொல்ல, இதில் அவங்க மனைவியும் சமாதானமாகி இப்போ ஹீரோ கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிற மாதிரியும் வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரியும் அங்கே காட்டுறாங்க. அப்படி ஹீரோ நம்ம செகண்ட் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போகும்போதோ அவங்க மனைவியும் அன்பா ஒரு பாட்டு பாட அந்த பாட்டை கேட்கும் போதோ பிரித்தமுக்கு தான் பாட்டியோடைய பாட்டு மாதிரியே இருக்குங்க. இப்போ அவரும் அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு தன்னுடைய ஃபோனில் வந்து தான் தாத்தாவுக்கு போட அது கேட்கும் போது அவங்க தாத்தாவும் சந்தோஷப்படுறாரு, அவங்க பாட்டும் திரும்பி கிடைக்குது. அட்லாஸ்ட் இந்த மெயின் வில்லன் மார்ட்டின் இருக்காரு பார்த்தீங்களா, திருந்துறாருங்க, ஒரு நல்ல வேலைக்கு போறாரு. அவர் எடுத்துக்கிட்ட பணத்தை எல்லாத்தையுமே இப்போ இந்த மினிஸ்டரோட மனைவிக்கே திருப்பி அனுப்புறாரு. இப்போ எந்த பிரான்ச்சில் நம்ம ஹீரோவை மாத்துறாங்களோ அதே சைபரில் இருந்துக்கிட்டே அவர் வேலை பார்க்குற மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கான லீடை போட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. உங்களுக்கு எதனா வித்தியாசமான சீரீஸ் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த சீரீஸை ட்ரை பண்ணுங்கள். தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.